நீங்க நாளைக்கு வெளியே போகும் பொழுது எதை நினைச்சு வந்தீங்களோ யூ அச்சீவ். ஸோ எல்லாருக்கும் கேட்கிறேன், தயவு செஞ்சு யாரும் நிற்காதீங்க, தயவு செஞ்சு யாரும் நிற்காதீங்க, எல்லாம் உட்காருங்கன்னு. பத்திரிகை நண்பர்களுக்கு சைடில் சேர் போட்டுறோம், பத்திரிகை நண்பர்களுக்கு சேர் போட்டுறோம். ஆனால் கொஞ்சம் சேர் ஒரு 4 சேர் போட்டால் நண்பர்கள் அப்படியே சேர் போட்டிங்கன்னா எல்லாம் உட்காந்துக்குவாங்கன்னு தயவு செஞ்சு. ஏன்னா பின்னாடி இருக்கவங்கள நின்னாங்கன்னா மறைக்கும், அதனால தான் பீப்புள் அட் த பேக் அவங்களுக்கு தெரியாது. அதனால சேர் கொஞ்சம் முன்னாடி போட்டிங்கன்னா பிரஸ் கேன் சிட் இந்த சைடு. நான் எதுவும் அரசியல் சுவாரஸ்யம் டிஆர்பி எதுவுமே பேச மாட்டேங்கன்னா பியோர் பாலிடிக்ஸ் கிரவுண்ட் லெவல்ல இங்க வந்திருக்கிறவங்க எப்படி அவங்களை மேம்படுத்திக்கணும், எனக்கு தெரிஞ்ச 2 விஷயத்தை பேசுவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். அதனால எல்லோரும் தயவு செஞ்சு கொஞ்சம் உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியான முறையில் அதை கொண்டு போகலாம். தலைவர் நீங்களும் உட்காந்து சரிங்களா? அதான் நீங்க வாங்க பிரதர், இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வந்துருங்க. ஐயா ஐயா சைடில் நினைக்குங்க, அப்படி நினைக்குங்க. அண்ணா நீங்க உட்காருங்கண்ணே, பின்னாடி வந்திருக்காங்கண்ணே 2 பசங்களாம் பாவம் 2 நாள் பாருங்க நேரம் கொடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு சேர் கொடுத்துறோங்கண்ணே. இண்டோய் சமுதாய பவுண்டேஷன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த 2 நாள் பயிலங்கரத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கூட இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ எல்லாருமே தமிழ் பேசக்கூடியவங்க தானே சார்? தமிழ்லேயே பேசலாம், ஆங்கிலம் அது வேண்டாம். எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள தான் வந்திருக்கிறோம், யாரும் ஆந்திரா பக்கத்துல இருந்து யாரும் வரல. சரி, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேரு இதுக்கு முன்னாடி நான் ஒரு கட்சியில் இருக்கேன், இந்த மீட்டிங் வந்திருக்கேன், அவங்க மட்டும் கை தூக்குங்க. நான் ஒரு கட்சியில் இருக்கேன், நான் மீட்டிங் வந்திருக்கேன். ஓகே. எத்தனை பேர் நான் கட்சியிலேயே இல்ல, ஒரு மீட்டிங் வந்திருக்கேன்? இந்த மீட்டிங் ஐ எம் நாட் இன் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஐ எம் நாட் a member of any political party. I came only to attend this workshop. சூப்பர். தலைவா கொஞ்சம் நிக்காதீங்க, தலைவா உட்கார்ந்துங்க, தலைவா ப்ளீஸ். அண்ணே பத்திரிகை நண்பர்களே உட்கார்ந்துங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. How many of you are working? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் a professional, பட் இந்த மீட்டிங் நான் வந்திருக்கேன், இன்னைக்கு நாளைக்கு நான் வந்திருக்கேன், ஐ எம் ஒர்க்கிங் somewhere. ஓகே. நான் ஏற்கனவே சோஷியல் சர்வீஸ்ல இருக்கேன், நான் இந்த மீட்டிங் வந்திருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. ஒரு பயிலரங்கம், a workshop by its very nature, it has to be very compact. ஒரு 50 பேர் 60 பேர் தான் இருக்கணுங்க. only then you will get that learning outcome. அதனால முதல்ல உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அட்வொகேட் அமய தேஷ்பாண்டே, ப்ரொஃபசர் அமய மகேஜன், ரிஷிகேஷ் குல்கர்னி, டாக்டர் சேத்தன் நேர்கர், சித்தார்த் மெஹர்ஜி எல்லோரும் கூட ஒரு பயிலரங்கத்தை இங்க கொண்டு வரணும். சென்னை மாநகரத்திலிருந்து வெளியே அமைதியான ஒரு இடத்துல, குறிப்பாக இந்த ஆசிரமத்தில் நீங்கள் எல்லாம் 2 நாட்கள், இன்று நாளை 2 நாட்கள் முழுமையாக இருந்து சில பொலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், சில ஸ்கில் செட்ஸ் நீங்க வளர்த்துக்கணும். So I compliment them. I also wish you all success today and tomorrow. And probably if you think you ought to enter politics at some point of time, and I firmly believe you should enter politics at some point of time to serve the country, to serve the society. நிறைய பேசுறதை விட ஒரு 2-3 உதாரணங்களை சொல்லி அதன் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். I want all of you to close your eyes for 1 second. 1 second க்ளோஸ் பண்ணிட்டு நான் சொல்றதை மட்டும் நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கணும். உங்களை ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க, டுமாரோ மார்னிங் somebody arrests you. உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. நான் சொன்னதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. 28 ஆண்டுகள் சிறையில் இருக்கணும். நீங்க 28 இயர்ஸ் சிறையில் இருக்கணும். 28 ஆண்டுகள், which means you lose your youth. உங்க இளமையை மிஸ் பண்ணிடுவீங்க, உங்க வீட்டில் நடக்கிற கல்யாணத்தை மிஸ் பண்ணிடுவீங்க, உங்க வீட்டில் நடக்கிற டெத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. 28 இயர்ஸ் சிறையில் இருப்பீங்க. 28 ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து வெளியே வர்றீங்க. உங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. இட்ஸ் a new world. Prison is a different world. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல எலெக்ஷன் நடக்குது. யூ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி. பிரசிடென்ட் ஆன பிறகு எந்த ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி இருந்தாங்களோ அவங்க ஆர்டர் சைன் பண்ணி தான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதே ஆபீஸ்ல அதே சேர்ல போய் உட்கார்றீங்க. அப்ப அந்த பிரசிடென்ட்டுக்கு யாரு டீ காஃபி எல்லாம் ஒரு செக்ரட்டரி சர்வ் பண்ணாங்களோ, நீங்க பிரசிடென்ட் ஆனோடனே அதே செக்ரட்டரி ப்ராப்ளி ஒயிட் அந்த நாட்டில் உங்களுக்கு டீ காஃபி சர்வ் பண்ண உள்ள வர்றாங்க. அவங்க டீ காஃபி கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிட்டு அந்த செக்ரட்டரி வெளியே போகும்பொழுது அப்படியே கூடவே போய் டோரை ஓபன் பண்ணி செக்ரட்டரியை சி ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்றேன். ஜஸ்ட் இமேஜின் திஸ் குவாலிட்டி. இப்ப நீங்க கண்ணை திறந்துக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் திஸ் குவாலிட்டி. 28 இயர்ஸ் யூ ஆர் இன் பிரிசன். அது ராபின் ஐலாண்ட் மாதிரி ஒரு பிரிசன்ல உங்களை போட்டு வைக்கிறாங்க. 28 years you have lost your youth.
வெளியே வந்து 2 இயர்ஸ்ல நிறைய ஹீலிங் ஆகி எலெக்ஷன் நடந்து யூ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் தட் கண்ட்ரி. அட் த ஏஜ் ஆஃப் 75 நீங்க பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் யூ கோ டு an ஆஃபீஸ், யூ சிட் இன் த சேம் சேர். இதுக்கு முன்னாடி எங்க பிரசிடென்ட்டா FW கிளர்க் இருக்கிறாங்க, ரியல் கேரக்டர். அவருக்கு சர்வ் பண்ண செக்ரட்டரி, அவருக்கு ஃபைல் கொடுத்த செக்ரட்டரி, யார் நீங்க உள்ள போடும்போது செக்ரட்டரியா இருந்தாங்களோ அதே செக்ரட்டரி உங்களுக்கு காஃபி கொடுக்க வர்றாங்க. யூ ஸ்டாண்ட் அப், யூ கிரீட் த செக்ரட்டரி. அந்த செக்ரட்டரி வெளியே வரைக்கும் போய் டோரை திறந்து அந்த செக்ரட்டரி விட்டுட்டு மறுபடியும் வந்து உட்கார்றீங்க. ஸோ நீங்க தான் நெல்சன் மண்டேலா. ஸோ யூ டு அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தலைவருங்கிற பட்டத்தை கொடுத்துறோம். வர்றவங்க போறவங்கலாம் இன்னைக்கு தலைவர். கையில மைக் இருந்தா தலைவன், வெள்ளை சட்டி வெள்ளை வேட்டை போட்டா தலைவன், இல்லைங்களா? 4 பேர் சுத்தி இருந்து ரீல்ஸ் போட்டா தலைவன். சோ உங்களுடைய இமேஜினேஷன்ல லீடர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க நிறைய ரியல் லீடர்ஸை பார்க்கல. இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை நிறைய லீடர்ஸை பார்த்தாங்க. காமராஜர் ஐயாவை பார்த்தாங்க, கக்கன் ஐயாவை பார்த்தாங்க. இந்தியாக்குள்ள they have seen leaders at the ground level who actually mean business. பட் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா, பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி எல்லாம் உங்களை எல்லாம் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு உங்களை எல்லாம் மாத்தி அவங்க பர்சனல் லைஃப் வேற மாதிரி இருக்கும். எந்தவித வன்மமும் இல்லாம கோபமும் இல்லாம அந்த கண்ட்ரியினுடைய ஹீலிங்காக அவர் பாடுபட்டு at the age of 75 he became the president of the country. The secretary வெளியே போய் அந்த புக் எழுதுறாங்க அந்த அம்மா, குட் மார்னிங் மிஸ்டர் மண்டேலான்னு. she wrote a book later. அவங்க சொல்றாங்க நெல்சன் மண்டேலா is a man of uncommon decency. uncommon decency. இந்த மாதிரி ஒரு டீசென்சி ஒரு ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸ்ட்ரானரி லவ். அவருடைய அன்பை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரா நீங்க வரணும், பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா ஐ வுட் எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு 2 குவாலிட்டி இருக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பேன். யூ ஷுட் ஹேவ் அன்காமன் டீசென்சி. ஏன்னா சமுதாயம் மற்றவங்க எல்லாத்தையும் விட்டுரும். அவங்களை நீங்க ரெப்ரசன்ட் பண்ண லீடரா வரும் பொழுது உங்களுக்கு சமுதாயம் வைக்கக்கூடிய பரீட்சை ரொம்ப கடினமான பரீட்சையா இருக்கும். உங்க மேல சமுதாயம் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் கொஞ்சம் லேட்டா தான் வைப்பாங்க. ஆனா பரீட்சை ரொம்ப கடினமா இருக்கும். அன்காமன் டீசென்சி. நீங்க ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா, நல்ல மனிதனா நீங்க மாற கத்துக்கணும். நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல ஹியூமன் பீயிங். அன்காமன் எக்ஸ்ட்ரானரி லவ். நீங்க எல்லாத்தையும் கடந்து வெளியே வர ஆரம்பிக்கணும். ஜாதி, மதம், ஒரு சித்தாந்தம், உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு கோவம் வராது, இதையெல்லாம் தாண்டி நீங்க மேல வர ஆரம்பிக்கணும். ப்ராப்ளி இந்த ஒர்க் ஷாப் இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒர்க் ஷாப், அதற்கப்புறம் வாழ்க்கையில் நீங்க செய்ய போறது எல்லாமே இந்த 2 விஷயத்தை நோக்கி உங்க பயணம் இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அன்காமன் டீசென்சி, அதாவது சாதாரண மனிதன் இருக்கக்கூடிய டீசென்சியை விட உங்கள்கிட்ட அதிகமா இருக்கணும். எக்ஸ்ட்ரானரி லவ், நான் லவ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலைங்க, எக்ஸ்ட்ரானரி லவ். எங்கேயும் யாரும் காட்டாத அன்பை விட நீங்க அன்பு அதிகமா காட்டணும். இந்த 2 குவாலிட்டி இப்ப யாரும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லைங்க. These 2 qualities are very very important to begin a career in politics. அரசியலுக்குள்ள நீங்க வர்றக்கு. இரண்டாவது, எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. Politics is a field where you should not expect anything. எதையுமே நீங்க எதிர்பார்க்க கூடாது. You should only enjoy the process. நான் எம்எல்ஏ ஆகணும், நான் எம்பி ஆகணும். மகாத்மா காந்தி உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவர் லைஃப்ல ஹோல்டு பண்ண ஒரே ஒரு பொசிஷன், 1 வருஷம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைவரா இருந்தார். மகாத்மா காந்தி 1918 இந்தியா வந்த பிறகு 1947 வரைக்கும் மகாத்மா காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அவருடைய லைஃப்ல only 1 year he was in a position. 29 years no position. சோ உங்களுக்கு வரக்கூடிய மரியாதை உங்க பொசிஷனுக்கு வரக்கூடாது. நீங்க தலைவரா இருக்கீங்க, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவர், AICC தலைவர் மகாத்மா காந்தி, so people respected him. No. 29 years மகாத்மா காந்தி is again a great leader because 29 ஆண்டுகள் எந்த பதவி எடுத்துக்கல. நெவர். அந்த 1 வருஷம் இருந்துட்டு வேண்டான்ட்டார். ஒரே ஆண்டு மட்டும்தான் அந்த கட்சியினுடைய தலைவரா இருந்தாங்க. சோ இதுல இருந்து மகாத்மா காந்தி இருந்து என்ன கத்துக்கிறீங்க? அவரு he walked the talk. அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு யாருக்கு சர்வ் பண்ண நினைக்கிறாரு, அந்த மாதிரி முதல்ல அவர் இருந்தார். சோ இன்னையிலிருந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், மொமெண்ட் யூ டிசைட் நான் அரசியல்வாதி ஆகணும், மக்களுக்காக சேவ் பண்ணணும்னா உங்களுடைய மனதுல, உடம்புல, உங்களுடைய ட்ரெஸ்ல, நீங்க போடக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஒரு மாற்றம் வரும். நீங்க என்ன மாற்றத்தை முதல்ல பாக்குறீங்களோ அந்த மாற்றம் முதல்ல உங்ககிட்ட வந்தா தான் சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஏத்துக்குவாங்க. மேபி உலகம் மாறுறதுக்கு லேட் ஆகும், மேபி நீங்க வாழக்கூடிய மாநிலம் மாறுறதுக்கு லேட் ஆகும், இட்ஸ் ஓகே. பட் நீங்க மாறிடணும் முதல்ல.
இது இரண்டாவது குவாலிட்டி. காந்தி மாதிரி ஆட்கள் நாம் பார்க்கும் பொழுது so power is not in the chair, power is how you behave as a person அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியுது. மூன்றாவது, இது மிக மிக முக்கியமானது, politics is a process. இதுல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் மட்டும்தான். இன்னைக்கு வர்ற எத்தனையோ பேரு ரொம்ப ஆர்வமா வருவீங்க, இளைஞர்கள் வருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டத்துக்குள்ள வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. ஒரு ஆர்கனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்க எந்த அரசியல் கட்சியில ஜாயின் பண்ணாலும் இட் இஸ் an organized political party. அதுல விருப்பு வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தோம்னா, நான் வந்தேன் எனக்கு மரியாதை கொடுக்கல, என்னை அங்க அனுப்பிட்டாங்க, நான் வந்தேன் எனக்கு பதவி இல்லை, என் சேரை தூக்கி ஓரத்துல போட்டாங்க. So you should train your mind to say, எதையும் எதிர்பார்க்காம சக்சஸோ ஃபெயிலியரோ அது எனக்கு ஒரு ஈவெண்ட் மட்டும்தான், இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸை நான் லவ் பண்ணி நான் செய்வேன். ஸோ பதவி வரும், பதவி போகும், எம்எல்ஏ ஆவீங்க, எம்எல்ஏ ஆகாம இருப்பீங்க, எம்பி ஆவீங்க, எம்பி ஆகாம இருப்பீங்க. இது எல்லாம் இளைஞர்கள் உங்க மனதிலிருந்து கொஞ்சம் அப்படியே நீங்க சைடு கொண்டு வந்து, யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். நான் கிராமத்துக்கு போறது பிடிக்கும், மக்கள்கிட்ட பேசுறது பிடிக்கும், உங்க பிரச்சனை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு பிடிக்கும், அதை நான் 4 பேருக்கு சொல்ல பிடிக்கும், இதுதான் உங்களுக்கு பிடிக்கணுமோ தவிர பதவியின் மூலமாக வரக்கூடிய சுகங்களோ, பதவியின் மூலமாக வரக்கூடிய பிரஸ்டீஜோ, பதவியின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள், ஏன்னா பதவிங்கிறது இன்வேரியபிளி அது போய்த்தாங்க. தட் இஸ் தி நேச்சர் ஆஃப் லைஃப். இது மூன்றாவது. சின்ன சின்ன விஷயங்கள்ல ஸ்கில்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மண்டேலா மாதிரி ஆட்களை இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா, மண்டேலா இஸ் a phenomenal person because அவர் ஸ்டேட்ஸ்மேன், he is not a politician. அதை தாண்டி ஸ்டேட்ஸ்மேன் ஆயிட்டார். இதை மோடி ஐயா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு மனிதன், அண்ணே நீங்க கொஞ்சம் உட்கார்ந்துங்கண்ணே, ஜெர்னலிஸ்ட் அண்ணே கொஞ்சம் உட்கார்ந்துங்கண்ணே, உங்களுக்கு பின்னாடி மறைக்கும். இதை மோடி ஐயா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில அவமானப்பட்டு துயரப்பட்டு, so you all will find a way to punish somebody. உன்னை அவமானப்படுத்தியிருப்பாங்க, உங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க, இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, உங்க ஈகோவை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பழி வாங்க போவீங்க. பிகாஸ் பவர் இஸ் இன் யுவர் ஹேண்ட். நான் பவர் இல்லாதப்ப நீ எவ்வளவு பண்ணீங்க, இப்ப என் கையில பவர் வந்துருச்சு, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யூ கேன் நெவர் பிகம் அ ஸ்டேட்ஸ்மேன். ஒரு ஸ்டேட்ஸ்மேனுடைய அடிப்படை தகுதி யாராக இருந்தாலும் மன்னித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறத நீங்க கத்துக்கணும். ஏன்னா இன்வேரியபிளி இந்த ஃபீல்டில் உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க, இன்வேரியபிளி இந்த ஃபீல்டில் உங்களை அவமானப்படுத்துவாங்க, இன்வேரியபிளி இந்த ஃபீல்டில் ஏதாச்சும் ஒரு தவறுகள் உங்கள் மீது நடக்கும். அதையெல்லாம் நீங்க மறக்க கத்துக்கணும், புறக்கணிக்க கத்துக்கணும், அதையெல்லாம் தாண்டி போக கத்துக்கணும். இது மிக மிக முக்கியமான குவாலிட்டி. இது நீங்க ஏன்னா பவர்ங்கிறது பழி வாங்குறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எத்தனை பேர்த்த பழி வாங்குவீங்க? பழி வாங்க மட்டும் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கே நேரம் போயிடும். நீங்க அந்த சேர்ல உட்கார்ந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு, நம்மளே எதிர்கட்சியில் இருக்கும்போது இந்த ஆபீசர் சரியா பேசல, டிரான்ஸ்பர் தூக்கி தண்ணி இல்லாத காட்டுக்கு போடு, அவர் நம்ம போகும்போது கோயில்ல மரியாதை கொடுக்கல, இவர் தூக்கி இங்க மாத்து, அந்த எம்எல்ஏ நம்மளை பற்றி அப்படி பேசினாரு, விஜிலன்ஸை கூப்பிட்டு ரைட் அடிக்க சொல்லு, நம்ம கட்சிக்காரன் 4 பேர் நம்மள இப்படி பண்ணா, அவனோட செல்போன்ல ஒட்டு கேட்டு அவன் மேல இப்படி பண்ணு, இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டு பிரீஃபிங் கொடு. இதை மட்டும் ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு பவர்ஃபுல் ஆளோ இதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா, உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு எப்ப நீங்க வேலை செய்வீங்க? அந்த குவாலிட்டியை இப்பவே நீங்க வளர்த்துக்கங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஜஸ்ட் forgive, forget and move on. இது நீங்க செய்யாத வரைக்கும், எனக்கு அரசியல்ல 90% மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்களை பத்தி தவறா பேசுறதுக்கே உங்களுக்கு நேரம் போயிருது. தலைவா நீங்க இருக்கும்போது எப்படி தெரியுது தெரியுமா, இப்ப எல்லாம் மாறி போச்சு, ஏன்னா அவருக்கு வேலையில உங்களுக்கு வேலையில 2 பேர் உட்கார்ந்து பேசுறீங்க. தலைவா இங்க பாருங்க தலைவா, இப்படி உங்களை பத்தி அப்படி பேசிட்டாங்க, அவருக்கு வேலையில்லை உங்களுக்கு வேலையில்லை, இந்த மாதிரி விஷயங்களை பேசுறீங்க. தலைவா நீங்க போகும்போது எவ்வளவு தலைவா, இப்ப பாருங்க தலைவா, இந்த பேச்சுக்களே இல்லாம ஒன்லி பாசிட்டிவ் சிந்தனைகள் வரும் பொழுது your life will start going in the forward direction. நான் சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் அனுபவத்துல சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், மண்டேலாவுடைய கிரேட்னஸ் பாத்தீங்கன்னா, தன்னை யாரு கேவலப்படுத்தினாங்க, தன்னை யாரு ஜெயில போட்டாங்க, 28 ஆண்டுகள் சிறையில, கடைசி 12 ஆண்டுகள் தனிமை சிறையில ராபின் ஐலண்ட். நீங்க கையை நீட்டினீங்கன்னா கூட 2 கையும் அந்த பிரிசனுடைய செவரை தொடும், அவ்வளவுதான் மண்டேலாவுடைய. அதுக்குள்ள 12 ஆண்டுகள், மொத்தமாக 28 ஆண்டுகள். அவர் வந்த பிறகு ஒருத்தர் மேல கூட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கல, நாட் ஈவன் a single person. அவர் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஆன பிறகு அந்த ஜெயிலரை கூப்பிட்டு வச்சு செய்வோம், இந்த ஜட்ஜை கூப்பிட்டு தண்ணி எல்லாம் காட்டு, if just forget everything, he said look, ரெயின்போ நேஷனா உருவாக்கி அடுத்த கட்டத்துக்கு போலாம், எல்லாம் வாங்க. தட் இஸ் வை மண்டேலா இஸ் a statesman. நீங்க லைஃப்ல எத்தனையோ புத்தகங்கள் படிப்பீங்க,
என்னை பொறுத்தவரை நீங்க அரசியல்வாதியாக மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நினைத்த பிறகு நீங்க படிக்க வேண்டிய முதல் புத்தகம் லாங் வாக் டு ஃப்ரீடம், நெல்சன் மண்டேலா அவருடைய முதல் புத்தகத்தை வாங்கி நீங்க படிக்கணும். பொறுமையா படிங்க, அதை அனுபவிச்சு படிங்க. மண்டேலா யாரு? ஒரு ரெவல்யூஷனரியா இருந்தார். கொரில்லா வார்ஃபேர் நடத்தி சொத்துக்களுக்கெல்லாம் சேதம் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போறார். அங்க என்னெல்லாம் நடந்தது? ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ்க்குள்ள என்னெல்லாம் பிரச்சனை? எத்தனை பேர் மண்டேலாவை முதுகுல குத்துனாங்க? எத்தனை பேர் அவரை தூக்கி வெளியெல்லாம் போட்டாங்க? அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறையில அவருடைய மனதை உறுதிப்படுத்தி கொண்டு எப்படி வெளியே வந்தார் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை லாங் வாக் டு ஃப்ரீடம்ல நீங்க பார்க்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க இன்டர்னலைஸ் பண்ணணும் சார். ஏன்னா இங்க இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ல பெருசா உங்களுக்கு என்ன சார் சொல்லிக் கொடுக்க முடியும்? கான்ஸ்டிடியூஷனை பத்தி சொல்லிக் கொடுக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி சொல்லலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்லலாம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல எங்க வேணாலும் இருக்கு. குவாலிட்டிஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பிகமிங் எ பெட்டர் லீடர். ஒரு நல்ல தலைவரா வரணும் அப்படின்னா அன்காமன் டீசென்சி, எக்ஸ்ட்ரானரி லவ், இது ரெண்டு எப்போ நான் வச்சுங்க. அன்காமன் டீசென்சி, நீங்க ஜென்டில்மேனா இருக்கணும். உங்க லைஃப்ல உங்க பிஹேவியர் நீங்க ஜென்டில்மேனா இருக்கணும். நாம தவறு பண்ணக்கூடாது. நீங்க தவறு பண்ணீங்கன்னா யூ வில் லூஸ் யுவர் மாரல் ரைட் டு ஆஸ்க் क्वेश्चंस. நான் தவறு பண்ண மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க, கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கணும். அதனால சின்ன சின்ன டாக்ஸ் கூட ஒழுக்கமா கட்டணும். நான் ஜிஎஸ்டி கூட எவேட் பண்ண மாட்டேன், செய்யணும். நான் பிசினஸ் பண்ணாலும் நேர்மையா பண்ணுவேன், செய்யணும். இது எல்லாம் இதான் அன்காமன் டீசென்சி. நீங்க இன்னையிலிருந்து இந்த 70 பேர் இந்த ஒர்க் ஷாப்ல யார் இருக்கீங்க, நீங்க முடிவு பண்ணிக்கணும். நான் சரியா இருப்பேன், அன்காமன் டீசென்சியோட நல்ல மனிதனா இருப்பேன். எக்ஸ்ட்ரானரி லவ், அன்பு. நமக்குள்ள விருப்பு வெறுப்பு, இந்த மதம் ஆகாது, இந்த ஜாதி ஆகாது, இவங்க ஆகாது, அவங்க ஆகாது, எனக்கு வந்து யூபி ஆகாது, எனக்கு பீகார் ஆகாது, எனக்கு வெஸ்ட் பெங்கால் ஆகாதுன்னா they are unfit to be a leader. They are unfit to be a leader. Extraordinary love, எல்லா மக்கள் மீது அன்பு. Everybody you should have that love towards them. இந்த இரண்டும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஒரே நாள்ல வராது. we all can try. I am also trying. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். பல இடத்துல கோவரும் I have to keep that in check. ஓகே, செக் பண்ணு. பல இடத்துல யாரும் அவமானப்படுத்திடுவாங்க, டக்குன்னு ரியாக்ட் பண்ண போவோம், கீப் தட் இன் செக். நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும், நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன், நான் தனி மனிதன் இல்ல, நான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணி வீட்டில் இல்ல, நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு தோட்டத்தில் இல்லை, நான் பப்ளிக் லைஃப்ல இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்குன்னு சில குவாலிட்டிகளை நான் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப நரேந்திர மோடி அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லோருமே மோடி இன்னைக்கு பாக்குறாங்க, அட் ஏஜ் ஆஃப் 70 பாக்குறாங்க. ஓ மோடிஜி ஸ்டேட்ஸ்மேன், பிரைம் மினிஸ்டர். யாருமே மோடிஜினுடைய ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் பாக்குறாங்க. மோடிஜி நெவர் வாண்டட் டு பிகம் தி சீஃப் மினிஸ்டர், நெவர் வாண்டட் டு பிகம் குஜராத் பிஜேபி ஆர்கனைசிங் செக்ரட்டரி. 1998 உங்களுக்கு தெரியும், அந்த கதையை நான் சொல்ல விரும்பல. he was அவுட் ஆஃப் குஜராத், நேஷனல் செக்ரட்டரி, நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, வேற வேற வேலையை செஞ்சாரு. 2001 he came back. சோ எப்பொழுதுமே உங்களுக்கான குவாலிட்டியை நீங்க வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொறுப்பும் பதவியும் கண்டிப்பா வரும், நிச்சயமா வரும். அதுக்காக நீங்க எங்கேயும் போய் நிக்க வேண்டாம் அவசியம் இல்லையா. செல்போனை பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மெசேஜ் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும். அண்ணே பதவி, அண்ணே இப்படி, அண்ணே அப்படி, நான் உங்களை வந்து பார்க்கல, நான் உங்களுக்கு மாலை போடல, நீ தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா, நீங்க போகும்போது என் கண்ணை பார்த்து பேசலையே, என்னை பார்த்து சிரிக்கலையாண்ணா, நீங்க கோபமா போனீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் நான். அப்ப ஏன் அதை கேட்கிறோங்க? நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாதனால யாரோ ஒருத்தர் மேல நம்ம டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு உங்க மீது நம்பிக்கையும், உங்கள் வேலையின் மீது நம்பிக்கையும், உங்கள் நேர்மையின் மீது நம்பிக்கையும், மக்களுக்கு நான் பணி செய்யறேன் அப்படிங்கிற கர்வமும் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க யாரோடமும் அவங்கள பார்த்து அவங்களுடைய கடைக்கண் பார்வை உங்க மேல படணுமா அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு இல்லை. அந்த மாய வலையிலிருந்து நம்ம வெளியே வரணும். So first you should be leaders of your own might. நீங்க அப்படி இருக்கணும். ஒரு சேருக்கு பதவி கிடையாது, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மரியாதை அழகு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது மகாத்மா காந்தியினுடைய லைஃப் லெசன். மகாத்மா காந்தி இன்னொரு டீப்பா நீங்க ஸ்டடி பண்ணணும். சும்மா ஒரு ஆட்டோபயோகிராபி ஆஃப் ட்ரூத் அதை மட்டும் படிச்சேன், அதெல்லாம் பத்தாது. மகாத்மா காந்தியினுடைய ஒரு சுயசரிதையை படிச்சுட்டு எனக்கு காந்தியை பத்தி தெரியணும், நிறைய படிங்க. ராமச்சந்திர குஹாவுடைய 2 புத்தகங்கள் அற்புதமா இருக்கும். இந்தியா பிஃபோர் காந்தி, இந்தியா ஆஃப்டர் காந்தி, 2 அற்புதம் எழுதியிருப்பார். காந்தியினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மொமெண்ட் என்ன, வாட் இஸ் காந்தி. இன்னைக்கு நம்ம சொல்றோம், திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்றோம் பாருங்க, உங்களை அவமானப்படுத்தினாலும் சகிச்சுக்கிட்டு போகணும், ஒன்லி தென் யூ ஆர் லீடர்னு சொல்றேன். மகாத்மா காந்தி 1893 பீட்டர் மேரிட்ஸ்பர்க் சவுத் ஆப்பிரிக்கால ட்ரெயின்ல போறாரு, ஒரு பாஸ் வாங்குறாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்காரு.
ட்ரெயின்ல கண்டக்டர் வந்து கேட்கிறாரு, சார் நீங்க பிரவுன் ஸ்கின்னா இருக்கீங்க, நீங்க வரக்கூடாது, வெளியே போங்க. தூக்கி பீட்டர் மேரிட்ஸ்பர்க்ல ட்ரெயினை நிறுத்தி தூக்கி போட்டாங்க, வெளியே போய் விழுந்துட்டாரு லக்கேஜோட. அப்ப 4 டிகிரிங்க பீட்டர் மேரிட்ஸ்பர்க், கொஞ்சம் நம்ம ஊட்டி மாதிரி ஒரு சின்ன ஊர், மலை பிரதேசமான பகுதி, சவுத் ஆப்பிரிக்கா. காந்தி எங்க பெட்டி இருக்கு, காந்தி உட்கார்ந்து இருக்காரு, காந்திக்கு கோவம் வருது. அப்ப ஒரு பேர் வந்து அவர் மகாத்மா இல்லைங்க, அப்ப அவர் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவ்வளவு அதான் ஒரு பேர். அப்படியே கோபம் பொத்தளிச்சுக்கிட்டு வருது. அப்ப காந்தி அவர்கிட்ட 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஆப்ஷன் ஒன், அவர் லாயர், நான் உன்னை விட மாட்டேன், உன்னை ரன் செய்ய விட மாட்டேன், எப்படி என்னை ட்ரெயினை விட்டு தூக்கி போடலாம், உங்களை எல்லாம் பழி வாங்குவேன். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, இவன் ஏன் இப்படி தப்பா பிஹேவ் பண்றான்னா, சமுதாயமே தவறா இருக்கு, அந்த சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளையனும் தவறா இருக்கிறான், அதனால இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நான் பாடுபடுறேன். 2 ஆப்ஷன். மகாத்மா காந்தி டைம் வேஸ்ட் பண்ணலீங்க, பெட்டிஷன் எழுதி அந்த ரயில்வே ஸ்டேஷனை போய் பார்த்து, அவரை பார்த்து அந்த கிளர்க்கை சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவனை நீக்குங்க, அந்த வேலைக்கே போல, டைம் வேஸ்ட். மகாத்மா காந்தி சோஸ் தி செகண்ட் பார்ட். சோ அன்னைக்கு நைட்டு தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியா இருக்கிறவரு மகாத்மா காந்தி அன்னைக்கு நைட்டு மாறுறாரு. ஏன்னா நான் மன்னிக்கிறேன், சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்காக பாடுபட போறேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். சின்ன சின்ன குறிப்பு, சின்ன சின்ன குறிப்பு, சின்ன சின்ன எவ்வளவு எழுதுறாரு மகாத்மா காந்தி மாதிரி ஒரு எழுதின தலைவர்கள் சமகாலத்தில் யாருமே கிடையாது. He wrote so much. ரிசல்ட் அவ்வளவு எழுதியிருக்கார், பிரிவென்டிவ் அரசு அவ்வளவு எழுதியிருக்கார், ஒரு இஷ்யூ படிச்சுட்டார். ஜம்பரான் போறாரு, அவருடைய எப்படி பேசுறார், லாயர்கிட்ட ஜட்ஜு கிட்ட எப்படி பேசுறாரு. சோ நீங்க ரசிச்சு படிக்கணும், ஒரு தலைவர்களையும் ரசிச்சு படிக்கணும். சும்மா மேம்போக்கா படிக்கிறத விட, நீங்க பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க, நீங்க நான் மக்களுக்கு பணி செய்யறேன்னு முடிவு பண்ண பிறகு ஒரு உங்களுக்கு பிடித்த தலைவர்களை ரசிச்சு படிக்கணும். எப்படி அவங்க மாறினாங்க, அவங்க குவாலிட்டி என்ன, அவங்க ஆட்ரிபியூட் என்ன, எப்படி அவர்களால மக்கள் மனதை வெல்ல முடிஞ்சது, மண்டேலா யாரு, காந்தி யாரு, எல்லாத்தையும் படிக்கணும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க யார், ஏன் அவர் அமுல் ஆரம்பிச்சார். இன்னைக்கு நம்ம அமுல் பத்தி பேசுறோம். ஏடா குஜராத் கோஆபரேட்டிவ் எப்ப ஆரம்பிச்சார், எதுக்கு ஆரம்பிச்சார், ஒன்னையும் நீங்க படிக்கும் பொழுது அந்த குவாலிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும். Again, uncommon decency, extraordinary courage, இது இரண்டும் உங்களுக்கு இருக்கணும். நிறைய லீடர்ஸை நீங்க ரொம்ப ஆழமா படிக்கணும், அது மாதிரி நீங்க வாழ ஆரம்பிக்கணும். பழிவாங்கும் போக்கு அரசியல்வாதிக்கு இருக்கலாம், ஆனா தலைவனுக்கு இருக்கக்கூடாது. பழிவாங்கும் போக்கு சத்தியமா ஸ்டேட்ஸ்மேனுக்கு இருக்கக்கூடாது. பழிவாங்குற போக்கே உங்களுக்கு வரக்கூடாது. யாராக இருந்தாலும் மன்னிச்சு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க வந்திருப்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கு மட்டும்தான், சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுவதற்கு மட்டும்தான். உங்ககிட்ட பழி வாங்கணும் உட்கார்ந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் லிஸ்ட் போட்டா 5 வருஷம் அதிலே முடிச்சு போயிடும். அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய குறிப்பா. இளைஞர் அட்டாச்மெண்ட், எப்படி தாமரை இலை மேல தண்ணி இருக்கோ அது மாதிரி போட்டோ. நான் ஒரு பிரதர் சொன்ன பிரதர் போட்டோ எடுத்தாரு. ஏன் போட்டோ எடுக்கிறோம், நான் ஒரு அன்பு போட்டோ எடுக்க வேண்டாம், அதற்கான சூழல் கிடையாது. போட்டோ எடுக்கிறதோ மாலை போடுறதோ இலக்கியம் அண்ணாமலை சொல்றதுக்கான இடைக்கு கிடையாது. இது ஒரு பயிற்சி. இங்க வந்து எல்லோருமே சமமா வருவாங்க. இங்க எல்லோருமே நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை கூட சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை இந்த பயிற்சி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு லீடருக்கு ஒரு செல்ஃப் எப்படி ஏற்படும், நான் எப்படி இருக்கணும், என்னைய சமுதாயம் என்ன எதிர்பார்க்கணும், நான் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய எல்லா விஷயத்தையும் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், சரித்திரம், பூகோளம் எல்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும், ஜியோபாலிட்டிக்ஸ் என்ன. ஏன்னா நீங்க அரசியலுக்கு வரணும், பொது வாழ்க்கைக்கு வரணும் முடிந்த பிறகு, அரசியலுக்கு வரணும், பொது வாழ்க்கைக்கு நான் வரணும் என்று நீங்கள் முடிவு செய்த பிறகு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் சார். யூ ஹேவ் டு கீப் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். அதுக்காகத்தான் நீங்க நேரம் கொடுக்கணும். உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும், மக்களை பார்க்கணும், கிராமத்துக்கு போகணும், பேசணும். இது நீங்க செய்யுங்க. மற்றபடி நீங்க ஒரு பார்ட்டி ஆபீஸ்லாம் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க. தலைவர் வருவாரு, வெளியே போயிட்டு அளவு சொல்லாமா, அதெல்லாம் டைம் வேஸ்ட். அவர் வரும்போது பார்ப்பாரா. உங்களுக்கு அந்த திறமையும் தகுதியும் இருக்கும் பொழுது எல்லாரும் உங்க வீட்டுக்கு தானா தேடி வருவாங்க. பிரதர் சிஸ்டர் வாங்க, நல்லா பண்றீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படி. ஆனால் உங்களுடைய தகுதியை வளர்ப்பதற்கு மட்டுமே நேரத்தை செலவிடுங்களோ தவிர ஒரு தலைவர்களை பார்ப்பதற்கோ தலைவர்கள் பக்கத்தில் நிற்பதற்கோ நேரத்தை கொடுக்காது. இப்ப ஜப்பான்லாம் போய் பாருங்க. சமீபத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டரை சுட்டு கொண்டாங்க, அசாசினேட் பண்ணாங்க, ஷினோ ஆபே.
பேப்பர்ல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஷீனு ஆபே எங்க பேசிட்டு இருக்காருங்க, ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்ல. அவரு கூட எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தமா 100 பேர். 100 பேருக்கு அவர் பேசிட்டு இருக்காங்க. 2 போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. ஒருத்த அவனே வீட்லயே அந்த கன்னை செஞ்சு, அவனே வீட்டுல ஹோம்மேட் கன் பண்ணி, அதை வந்து ஷீனு ஆபேயை பார்த்து கழுத்துல சுட்டுட்டு போயிடுறான். somebody who wouldn't like ஷீனு ஆபே or whatever nonsense. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி ஒரு பெரிய கூட்டத்துல தான் தலைவர்கள் வருவாங்க, அது எப்படி ஷீனு ஆபே 100 பேருக்கு இடத்துல இருந்தாங்கன்னா, ஜப்பான்ல முழுசுமே இட் இஸ் ஆல் 100 people, 50 people, 25 people, இதெல்லாம் லீடர்ஸே பேசுறாங்க. சோ நம்ம கிட்ட தான் இந்த பெரிய மாநாடு, பெரிய கூட்டம், 50,000 சேர் போடு, 1,00,000 சேர் போடு, அத்தனை பேர்த்த வர சொல்லு, இத்தனை பேர்த்த வர சொல்லு, 10 மாலையை போடு, 10 அவார்டை கொடு, அவங்களுக்கே ஒரு டைட்டில் கொடுத்துக்க, இல்லைங்களா, புது ஸ்டைல் இப்ப அவங்களுக்கு நீயே ஒரு டைட்டில் கொடு. ஒரு டைட்டில் நம்மளே சும்மா இருந்தா 4 பேர் சேர்ந்து ஒரு டைட்டில் வச்சு ஒரு போஸ்ட் அடிச்சு போடு. அந்த கலாச்சாரத்திலிருந்து உங்க ஜெனரேஷன் வெளியே வரணும். குறிப்பா இன்னைக்கு இந்த 70 பேரு நாங்கெல்லாம் அரசியல் பயிலரங்கத்துக்கு வந்திருக்கோம், நாங்க போறோம் நினைக்கிற நீங்க இந்த கலாச்சாரத்திலிருந்து நீங்க அடிப்படை கல்ச்சரல் சேஞ்ச் இன் பாலிடிக்ஸ் கொண்டு வரும். அன்காமன் டீசன்சி, டிரான்ஸ்பரன்சி, மக்கள் மீது நீங்கள் காட்டக்கூடிய அன்பு, நமக்கு நாமே பட்டம் கொடுத்துக்கிறது, நம்மளை சுத்தி 4 பேர்த்த வச்சுக்கிட்டு பட்டத்தை சொல்றான்னு சொல்றது, அதிலிருந்து வெளியே வர வேண்டிய காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க சார், நம்ம தான் மாறாம சுத்திட்டு இருக்கோம். அரசியல்வாதிகள் தான் மாறாம சுத்திட்டு இருக்கோம். மக்கள்லாம் எப்பவோ மாறிட்டாங்க. மக்கள்லாம் ரொம்ப ப்ரோக்ரசிவ் ஆயிட்டாங்க. மக்கள்லாம் ஆஸ்பிரேஷனல் ஆயிட்டாங்க. அரசியல்வாதிகள் நாம் இன்னும் பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி அதே பாட்டை திரும்ப திரும்ப தேஞ்சு போன டேப் ரெக்கார்டரை போட்டிட்டு இருக்கோம். ஒரே மோடஸ் ஆபரண்டி, ஒரே செட் பேட்டர்ன். சோ நீங்க இன்னோவேட்டிவா பாலிடிக்ஸ் யோசிக்கணும், ரொம்ப இன்னோவேட்டிவா யோசிக்கணும். பர்சனலைஸ்ட் கம்யூனிகேஷன், 1-to-1 ரீச் பண்ண பார்க்கணும். ஒரு வாக்காளனுக்கும் 1-to-1, பொதுவா 100 பேர் உட்கார வச்சு பேசுறதுக்கும் தனித்தனியா 1-to-1 கம்யூனிகேஷனுக்கும் டெக்னாலஜி வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, அக்கா ராதா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஏஐல அதே மாதிரி பண்ணி பர்சனலா கொடுக்க முடியும். உங்க வாய்ஸ் ஏஐல மாத்தி அன்பு சகோதரர் கீர்த்திவாசன் அவர்களே அப்படின்னு பேச முடியும். சோ இது எல்லாம் நீங்க கத்துக்கணும், பயன்படுத்தணும். இதெல்லாம் இப்ப கூடிய இளைஞர்கள், படித்தவர்கள், அதனால தான் கேட்டேன் எத்தனை பேர் ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் நீங்க அரசியல்ல பயன்படுத்தணும். எப்படி 1-to-1 கொண்டு வரலாம், மக்கள்கிட்ட உங்களுடைய ரீச் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களுடைய சோஷியல் மீடியா ஃபீட்ஸ் இருக்கும், உங்களுடைய பர்சனல் வெப்சைட் இருக்கும். 1-to-1 கம்யூனிகேஷன், அதாவது மக்கள் நினைக்கணும் நீங்க எங்க இருந்தாலும் 1-to-1 உங்கள்ட்ட பேசணும். மக்கள் இன்னைக்கு முடியல, இன்னைக்கு இல்ல. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எப்படி 1-to-1 பேசுவீங்க? சோ உங்க காலத்துல எவ்வளவு கோடி மக்களாக இருந்தாலும் 1-to-1 பேசுவதற்கு நீங்க உங்க டெக்னாலஜி பிளாட்ஃபார்மை பயன்படுத்தணும். டைரக்ட் மெசேஜ், இன்டைரக்டா போடுங்க, மெசேஜ் பண்ணுங்க. அதை எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியலங்க. I'm just telling you, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கறனால பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்க தயாராகும். அது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு வாக்காளர்கள் முழுவதுமாக வித்தியாசமான வாக்காளர். கிட்டத்தட்ட 40% எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கும்போது தான் முடிவே பண்றாங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க. அப்படின்னா லேட்டா கமிட் பண்றாங்க, ஏர்லியரா கமிட் பண்ணல. ஏர்லியரா யார் கமிட் பண்ணுவாங்க? சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க முதல்ல கமிட் பண்ணுவாங்க. சார் யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் டிஎம்கேனா டிஎம்கே, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, பிஜேபினா பிஜேபி, காங்கிரஸ்னா காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு அந்த சித்தாந்தத்திலிருந்து மக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ 40% voters are late committers. அவங்க கடைசி ஒரு வாரத்துல தான் கமிட் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், மக்கள் சித்தாந்தத்தை மட்டும் பார்க்கல, சித்தாந்தத்தை தாண்டி வெளியே வந்து பார்க்கறாங்க. சோ உங்களுடைய சமகால அரசியல் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. சோ ஒரு வாக்காளன் பல விஷயத்தை பார்க்கறாங்க. வெறும் ஒரு கட்சி ஐடியாலஜி ஓட்டு அப்படின்னு கிடையாதுங்க, பல விஷயத்தை பார்த்து ஓட்டு போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த புது ட்ரெண்டுக்கு நீங்க அடாப்ட் ஆயிட்டீங்களா? அந்த புது சின்ன சின்ன ட்ரெண்ட் எல்லாம் கவனிக்கிறீங்களா? வேர்ல்டு ஃபுல்லா பாருங்க, வேர்ல்டு ஃபுல்லா எலெக்ஷன் பாருங்க, ரைட்டிஸ்ட் குரூப் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. There's nothing called right and left. இப்ப பிஜேபி ரைட்டிஸ்ட் பார்ட்டியா? பிஜேபி இஸ் நாட் a ரைட்டிஸ்ட் பார்ட்டி. பிஜேபி இஸ் நாட் a ரைட்டிஸ்ட் பார்ட்டி. காரணம், இந்த ரைட் லெஃப்ட்ங்கிறது என்னங்க? பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் பிரெஞ்சுல மக்களாட்சி வருது. மக்களாட்சியில பார்லிமெண்ட் எல்லாம் உட்கார்றாங்க, அந்த ஹவுஸ் ஆஃப் சேம்பர் எல்லாம் உட்கார்றாங்க. அப்ப யாரெல்லாம் ஸ்பீக்கருக்கு ரைட் சைடுல உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்கு சேஞ்ச் வேணும். யாரெல்லாம் ஸ்பீக்கருக்கு லெஃப்ட் சைடு உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சேஞ்ச் வேண்டாம், பழைய மொனார்கி மாதிரியே இருக்கணும். யாரெல்லாம் சென்ட்ரல் உட்கார்ந்தாங்களோ அந்த சேம்பர்ல அவங்க இது வேண்டாம் அது வேண்டாம் கொஞ்சம் லைட்டா பண்ணலாம். சோ யாரெல்லாம் சேஞ்ச் வேணும்னு சொல்றாங்களோ ரைட்டிஸ்ட் ஆயிட்டாங்க, யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் கோ வேணும்னு சொல்றாங்களோ லெப்டிஸ்ட் ஆயிட்டாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலேயே நம்ம அப்புறம் பிஜேபி இஸ் ரைட்டிஸ்ட் பார்ட்டி இல்ல, ஒரு லெப்ட் பார்ட்டி செய்யறதை விட பிஜேபி செய்யுது. இத்தனை பேத்துக்கு லோனு, இத்தனை பேத்துக்கு வீடு, இத்தனை பேத்துக்கு ரேஷன் அட்டை, இத்தனை பேத்துக்கு அரிசி, இத்தனை பேத்துக்கு தானியம். அதனால இன்னைக்கு இந்தியாவில் எந்த கட்சியுமே, காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் பிஜேபி ஆக இருக்கட்டும், ரைட் லெப்ட் எங்கேயுமே நீங்க அடைக்க முடியாது. யூ கேனாட்
புஷ் them into right or left. மாறிடுச்சு. அப்ப மக்கள் சித்தாந்தத்தை தாண்டி வேற ஏதோ பாக்குறாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன பாக்குறாங்க? ரைட் லெஃப்ட தாண்டி ஏதோ பாக்குறாங்க. 40% ஆஃப் பீப்புள் லேட்டா கமிட் பண்றாங்க அக்ராஸ் த வேர்ல்டு. நீங்க பாருங்க, நம்ம பிஎம் சார் பல இடத்துக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு பிரேசில் இருந்து ஆரம்பிச்சு எல்லா கண்ட்ரியும் பாருங்க. இன்னைக்கு வர அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? எல்லாரும் வேஸ்ட், நான் வந்தனா சிஸ்டத்தையே உடைச்சு நான் மொத்தமா மாத்திரணும், அவங்க தான் இன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா பாருங்க. அது சில பேர், சேவியர் மேலி, லாட்டின் அமெரிக்கால ஒரு பிரசிடென்ட், அவர் எலெக்ஷன் கேம்பெயினே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்கட்டர் தூக்கிட்டு வந்தார். சாக்கட்டர், அந்த சூப்பர்மேன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாக்கட்டர், அந்த மர வெட்டுறக்கு ஒரு கருவி எடுத்துட்டு வந்தார். அவருடைய எலெக்ஷன் கேம்பெயின் யூடியூப்ல பாருங்க. நான் வந்தனா மொத்தமா சிஸ்டத்தையே வெட்டி தூக்கி வீசிடுறேன்னு சொல்லிட்டு அந்த சாக்கட்டரை ஆன் பண்ணி மக்களுக்கு காட்டுவார். நான் வந்தனா உங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன பைத்தியகார மாதிரி இருக்கு, என்னடா இப்படிலாம் பண்றாரு. அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் பேர்ல எழுதி வச்சிருப்பாரு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. நான் வந்தனா என்ன பண்ணுவேன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உடைச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நான் வந்தனா 50% அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிடுவேன். இப்படித்தான் கேம்பெயினே பண்ணாரு. ஹையஸ்ட் மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்தார். சோ இப்படி இருக்காங்க. சோ இத்தாலி மாதிரி பிரைம் மினிஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி பழைய இத்தாலியினுடைய ரெனேசன்ஸை கொண்டு வர்றேன், எக்ஸ்ட்ரீம் ரைட்டிஸ்ட், அவங்க ஜெயிக்கிறாங்க. நெதர்லாண்ட்ஸ்ல பாருங்க, நெதர்லாண்ட்ஸ் வந்து ரைட்டிஸ்ட் எல்லாம் தாண்டி ரைட்டிஸ்ட், அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெர்மனில புதுசா ஆரம்பிச்ச கட்சி ஏஎஃப்டிங்கிற ஒரு கட்சி, எங்க ஊருக்கு இமிகிரேஷனே வரக்கூடாது, ஜெர்மன்ஸ்க்கு மட்டும்தான், 20.5% ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸ்ரீலங்கால பாருங்க, 3% வாக்கு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு ஒரு பிரசிடென்ட் ஆயிருக்காரு இந்த எலெக்ஷன். அப்ப உலகம் ஃபுல்லா என்ன நடக்குதுன்னா, மக்கள் யாரெல்லாம் நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்றாங்களோ அவங்க பக்கம் மக்கள் போறாங்க. நான் மாற்றத்தை கொடுக்கறேன், அடிப்படையே நான் மாத்துறேன், புதுசா ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றேன். சோ அப்ப மக்களுக்கு என்ன? மக்களுக்கு மாற்றம் வேண்டும், தொடர்ந்து மாற்றம் வேண்டும். அக்ராஸ் த வேர்ல்டு எலெக்ஷன் பாருங்க, அதுவும் எவ்வளவு ரேடிக்கலா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு ஓட்டு. எவ்வளவு ரேடிக்கல். தமிழ்நாட்டில் நேற்று பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாட்டெல்லாம் நிக்க வச்சு பேசிட்டு இருந்தார். என்ன மாடெல்லாம் வாக்காளர் உரிமை கேட்குது. சோ இன்னைக்கு மக்கள் ரொம்ப ரேடிக்கலா போறாங்க. இன்னொரு அரசியல் தலைவர் மரமேறிட்டு இருக்காரு. சோ we are seeing everything. அவங்க பண்றது எதுவும் உங்களுக்கு தப்பு சரினே இல்லைங்க. எல்லாரும் ரேடிக்கலா மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய மனசை கவரணும். மக்கள் அப்பதான் ஓ இவங்க ஒரு மரமேறி ஏதோ பண்றாரு, மாற்றத்தை இவர் கொடுப்பாரா பாக்குறாங்க. சோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. சேவியர் மேலி, மெலோனி, எத்தனையோ தலைவர்கள், வேண்டர் வார்ஸ் நம்ம நெதர்லாண்ட்ஸ்ல, எல்லா இடத்துலயும் பாருங்க எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியும், ஆனா மக்களுக்கு அது எக்ஸ்ட்ரீமா தெரியல. மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாங்க, நம்ம ஓட்டு போடணும். சோ அதனால நீங்க ஒரு தலைவரையும் ஸ்டடி பண்ணணும். யாரையுமே ஒதுக்காதீங்க, யாரையும் ஒதுக்காதீங்க. ட்ரம்ப் அவர்களை தயவு செஞ்சு ஒதுக்காதீங்க. என்னங்க ட்ரம்ப் காலைல 2 மணிக்கு ட்வீட் போடுறாரு, என்ன போடுறாரு யாருக்குமே தெரியல. நேத்து யாரோ சொன்னாங்க, ட்ரம்ப் அவங்க இந்த டாரிஃப்காக லெட்டர் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க, நான் டாரிஃப் போட போறேன். நேத்து ஒருத்தர் ஆன்லைன்ல பார்த்தேன், அவர் எழுதின லெட்டர்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் மட்டுமே 26 மிஸ்டேக் இருந்துச்சு. ட்ரம்ப் அவங்க எழுதினது 26 கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சு. கமாவுக்கானா, கேபிட்டல் லெட்டர், இங்க ஸ்பேஸ் உள்ளேன், அதெல்லாம் யாரும் பார்க்கலைங்க. ட்ரம்ப் ஹஸ் பிகம் வெரி ரேடிக்கல். அவருக்கு தெளிவா இருக்கு, என் பேஸுக்கு நான் போகணும், என்னை மாற்றத்துக்காக மக்கள் வாக்களிச்சாங்க, அவங்களுக்கு நான் அப்பீல் பண்ணும். இஸ் வெரி கிளியர். அப்ப நீங்க இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபீல்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும், யாரையுமே ஒதுக்காதீங்க. அவங்க ரைட்டா இருக்கட்டும், லெப்டா இருக்கட்டும், சென்ட்ரிஸ்டா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், யார் இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும். என்ன குவாலிட்டி, என்ன அட்ரிபியூட், ஏன் அப்படி இருக்காங்க, ஏன் அவங்க சக்சஸ் ஆகுறாங்க, ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்க, அக்ராஸ் த வேர்ல்டு ஸ்டடி பண்ணி ஒரு புக் வச்சு மெயின்டைன் பண்ணி எழுதுங்க. நான் சொல்ற சேவியர் மேலியோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாக்கட்டர் கொண்டு வந்து இப்படித்தான் எலெக்ஷன் கேம்பெயினே பண்ணுவார். நான் மட்டும் ஓட்டு வாங்கிட்டுனா சிஸ்டத்தை எல்லாம் வெட்டி தூக்கி எறிஞ்சிருவேன். பிரசிடென்ட் ஆகி கார்ல போயிட்டு இருக்காரு, பிரசிடென்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டே கார்ல போயிட்டு இருக்காரு சேவியர் மேலி. ரோட்ல ஒரு தெருநாய் நடந்து போயிட்டு இருக்கல, யூடியூப்ல வீடியோ பாருங்க. அவர் சொல்றாரு எல்லாம் காரை நிறுத்துங்கப்பான். கார் நிறுத்தி பிரசிடென்ட் இறங்கி போய் தெருநாய் தொடங்கி கொடுத்துட்டு இருக்காரு. மக்கள்ல வந்து என்ன சார் தெருநாய் தொடங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல இறந்து போன என் நாயை பத்தி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அதான் இந்த நாயை தொடங்கி கொடுத்துட்டு ஆபீஸ் போறேன். என்ன சார் இப்படி பண்றாரு அப்படின்னு. ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங் இன்னைக்கு சேவியர் மேலி. எப்படி நம்ம மோடிஜி கன்சிஸ்டன்டா 11 ஆண்டுகளா ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங்ல இருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு நல்ல அப்ரூவல் ரேட்டிங் இருக்கக்கூடிய தலைவர் சேவியர் மேலி லாட்டின் அமெரிக்கால இருக்காரு. சோ எல்லாத்தையும் நீங்க ஸ்டடி பண்ணுங்க.
கனெக்ஷன், ஹியூமன் கனெக்ஷன், ஒன் டு ஒன், அன்காமன் டீசென்சி, எக்ஸ்ட்ரானரி லவ். இன்னொன்னு, நமக்கு இன்னைக்கு பாலிடிக்ஸ் சாதாரணமா என்ன ஆகி போச்சுனாங்க, எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றது சாதாரணமாயிருச்சு. இவன் சரி இல்லைங்க, அவன் சரி இல்லைங்க, அவன் சரி இல்லைங்க. அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க மாட்டிக்கவே கூடாது. யாராக இருந்தாலும் நீங்க யோசிக்கணும், ஏன் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க, ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க, ஏன் இப்படி யோசிச்சாங்க. ஏன்னா நீங்க சேர்ல உட்கார்ந்தா தான் அந்த சேருடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அரசியல்வாதிகளா லேர்னிங் ஃபேஸ்ல இருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் பிரைண்டா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணம், ஏன் இந்த டெசிஷன் எடுத்தாரு, ஏன் இப்படி எடுக்கல, ஏன் இப்படி சொன்னாரு, அதையும் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்குவம் வர ஆரம்பிக்கும். அதனால என்னை பொறுத்தவரை இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஹியூமன் குவாலிட்டிஸ், அட்ரிபியூட்ஸ், அன்காமன் டீசென்சி, எக்ஸ்ட்ரானரி லவ், இதையெல்லாம் நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க முதல்ல பெர்ஃபெக்டா இருக்கிற முயற்சி பண்ணணும். நீங்க சரியா இருக்கணும். நீங்க சரியாகும் போது உங்க சுத்தி இருக்கிற 2 பேர் சரியாகும், அப்புறம் 4 பேர் சரியாகும், அப்புறம் சுத்தி இருக்கிற 10 பேர், 10 வருஷத்துல எல்லாம் சரியாயிருவாங்க. பட் எல்லாரும் தப்பா இருக்கிறாங்க, நானும் தப்பா இருக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா எப்பொழுதுமே மாற்றம் வராது. மாற்றம் வர வேண்டும் என்றால் முதல்ல நீங்க சரியா இருங்க. உங்களை சுத்தி ஒருத்தரா சரியாவாங்க. நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள்ல எல்லோரும் சரியாகி விடுவார்கள் என்று சொல்லி இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா இந்த பங்கேற்பாளர்கள் 70 பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கும் நாளைக்கும் முழுமையா பயன்படுத்துங்க. அடுத்து தமிழிசை அக்கா அவங்க வர்றாங்க, நாளைக்கு சுனில் தியோதர் அவங்க வர்றாங்க, இதுக்கு முன்னாடி இப்ப ஆந்திர பிரதேசனுடைய இன்சார்ஜா இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி திருப்புரால நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கொண்டு வந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஸ்டடி பண்ணுங்க. கடைசியா ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுங்க, ஆனா யாரையும் காப்பி பண்ணாதீங்க. ஏன்னா யூ ஆர் வெரி யூனிக். நீங்க யூனிக். யாரையும் காப்பி அடிச்சு உங்களுடைய சுயமான கேரக்டரை இழந்துடாதீங்க. இந்த ஹால் இருக்கக்கூடிய 70 பேர் யூ ஆர் யூனிக். இல்ல அவரும் சூப்பர் அதே மாதிரி நான் இருக்கட்டுமானா அதுக்கு அவரே இருந்துட்டு போயிடலாமே, நீங்க எதுக்கு இருக்கீங்க? இல்ல இவர் நல்லா, எல்லாத்துக்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்க பாருங்க. ஆனா உங்களுடைய ஒரிஜினாலிட்டி, தனித்தன்மையை விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க நீங்களா இருங்க. உலகம் உங்களுக்காக நிச்சயமாக ஒரு நாள் மாறும். அவசரப்பட்டு உங்களுடைய பர்சனல் குவாலிட்டியை விட்டு கொடுத்துறாதீங்க. பி யுவர் செல்ஃப், த வேர்ல்ட் வில் சேஞ்ச் ஃபார் யூ. அதனால வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, வருகின்ற காலத்துல நல்ல அரசியல்வாதிகளாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி, மறுபடியும் இந்த அற்புதமான நிறுவனத்திற்கு இண்டோய் சமுதாய ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், இங்க வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணீங்க, நிறைய அந்த மாதிரி பண்ணுங்க. I wish you all the very best for what you are doing and let this be a great workshop for today and tomorrow. All the very best to all of you. பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.